இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் கண்ட மகிமை, தேவனுடைய மகிமை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்போஸ்தலன் பவுல் தேவனுக்கு விரோதமாக முதல் செயல்பட்டு கொண்டிருந்ததை நம்ம பார்த்தோம். அது எப்படி அவர் செயல்பட்டார்? தேவனுக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளை பயங்கரமாக ஃபோர்ஸிபிளாக போய் அவங்கள சிறையில் போட்ட காரியம் நமக்கு தெரியுது. அப்போ அங்க தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக கடினமாக எழும்பி அவர் நின்றார். சவுலாக கருதப்பட்டார். ஸோ இந்த சவுல் தேவ பிள்ளைகளை பிடிக்கணும்னு அவருடைய ஒரே பிரயாசம். அதற்காக அவர்களை பிடிக்க போகணும்னு பிரயாசப்பட்டு போகும்போது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 26:10-11 அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களின் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். பாத்தீங்களா, எவ்வளோ வெறி கொண்டவராக இருந்திருக்கிறாரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக. எப்படியாவது இவங்களை பிடிச்சி உள்ள தள்ளிடணும். தேவ பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்னென்ன விரோதமான காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அவர் செய்திருக்கிறாருன்னு தெளிவாக இங்க தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. அநேக தரம் தண்டித்திருக்கிறார். தேவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க அவங்க ஊழியக்காரர்கள் எழும்பி பிரகாசிக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் தான் சவுல் இவ்வளோ அட்டகாசம் பண்ணிடுறாரு. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு அட்டகாசம். ஸோ இந்த அட்டகாசம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த ராஜா கிட்ட இவர் சொல்றாரு, அக்ரிப்பா ராஜா கிட்ட சொல்றாரு. சொல்லும் பொழுதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். Thus occupied as I journeyed to Damascus with authority and commission from the chief priest. At midday, O king, along the road I saw a light from heaven brighter than the sun shining around me and those who journeyed with me. So இங்க தமஸ்குல போய் இப்போ மக்களை சிறையில பிடிச்சி போடணும்னு ஒரே குறிக்கோள்ல லெட்டரை வாங்கிட்டு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரு அங்க சொல்றாரு. ஸோ இதே அப்போஸ்தலர் 9:1 கூட நம்ம அதே வசனத்தை தான் திரும்ப பார்க்குறோம். தமஸ்கஸ்க்கு விரோதமாக லெட்டரை வாங்கிக்கிட்டு அவர் மென் ஆர் உமன், பெண்ணா இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், பெண் ஊழியக்காரியா இருக்கலாம் ஆண் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அவங்கள பிடிச்சிட்டு கொண்டு போகணும் அப்படின்னு அப்போஸ்தலர் 9:1 தான் சொல்லப்பட்டிருந்து. சவுல் பிரீதிங் ட்ரீட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தமிழில் நம்ம பார்க்கும் பொழுது சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். தமஸ்குல போய் இந்த ஸ்திரீகளை தேவ பிள்ளைகளை பிடித்து கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போகும் பொழுதுதான் அங்க அவர் எதிர்பாராத விதமாக தேவ சந்திப்பு அவருக்கு ஏற்படுது அவருடைய வாழ்க்கையில. நம்ம எல்லாருக்கும் அப்படிதான். கர்த்தர் முன்குறித்தே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனா அவர் நேரம் வரும் பொழுதுதான் நமக்கு அறிவிப்பார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நமக்கு அறிவிப்பார் that I am the Lord, நான் தான் தேவன் என்று நமக்கு தெரியப்படுத்துவார். ஒரே போல நம்ம நடந்து போய் கொண்டு இருக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில ஏற்றம் அதே போல தாழ்வு இருக்கும். அந்த சமயத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு நேரத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். அந்த நேரத்துல தான் எக்ஸாக்ட்லி அவர் நமக்கு காட்சி அளிப்பார். ஸோ அவர் நமக்கு காட்சி அளிக்கும் பொழுது அந்த நாள் முதல் கொண்டு நம்ம வித்தியாசமான நபர்களாக இருப்போம். இந்த சவுல் பண்ண அட்டகாசம் பயங்கரமான அட்டகாசம், கொடூரமான அட்டகாசம். ரத்த சாட்சியை கூட ஸ்தேவான் மறிச்சிருக்கிற ஒரு காலடியில. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் தொடுவது எளிதான காரியம். நம்மால் கூடாது. நமக்கு ரொம்ப கடினமா இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பினாலே நமக்கு ஒரு பயம், நடுக்கம் இருக்கும். அடுத்தது என்ன நடக்க போகுது என்னன்னு தெரியல என்று நம்ம ஒரு பயத்துல இருப்போம். ஆனா இங்க இந்த மனுஷனுக்கு சவுல் என்னும் சொல்லக்கூடிய அப்போஸ்தலருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது அவராலே தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். அவரே நினைத்து பார்த்திருக்க மாட்டார், நான் தேவனுக்கு ஒரு பிரதான சீஷனாக அப்போஸ்தலனாக இருக்க போறேன் என்று சொல்லி. இங்க நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 26:13 சொல்றாரு, அட் மிட் டே ஓ கிங்,
I saw on the way the light from heaven brighter than the sun that shone around me and those who journeyed with me அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ல பார்த்தா, மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். பாருங்க எவ்வளவு அற்புதமா அந்த வசனத்துல சொல்றாரு. மத்தியான வேளையிலே வழியிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு ஒளி. இப்போ சூரியன் பிரகாசத்தை சொல்லல, சூரியனை காட்டிலும் ஒரு பயங்கரமான பிரகாசமான ஒளி அவரிடத்துல வருது. வந்து அவங்களை சுற்றி இருக்கிறவர்களை நிற்க கண்டார். அவங்க மேல அவ்வளோ பிரகாசித்ததை அவர் கண்டார். So the light was more brighter upon them, not like sunlight, but it is more than sunlight, brighter more than sunlight. ஸோ அதிகமான ஒளி அவர்கள் மீது வீசியது. இப்போ இது ஒரு சூரிய ஒளி இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு நட்சத்திர ஒளின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அப்படி இல்லை, அது வரைக்கும் வசனம் முடியல. அதுக்கப்புறம் பாருங்க, அப்பதான் ஏசப்பா அந்த ஒளியின் மூலமாக அவரை தொடுகிறார். அங்க நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்போ தெளிவா சொல்றாரு, நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு. ஆண்டவர் அவருக்கு பிரத்யேட்சமாக காட்சியளித்து, நான் தான் இயேசு அப்படின்னு சொல்றாரு. He is saying that I am the God. நான் தான் இயேசு, நீ என்னை காயப்படுத்தின. அந்த ஒரு தொடுதல் நேரத்துல அவர் தேவனுடைய மகிமை உணர்ந்தார். பாருங்க, தேவனை உணர்ந்திருக்கிறார். ஸோ எப்படி ஏசப்பா சாதாரணமா ஒரு மனுஷனா இருந்தா எப்படி அந்த வெளிச்சத்துல பேச முடியும்? அதுவும் சத்தத்தை இவர் கேட்ட உடனே கண் பார்வையற்று போனார். பார்க்க முடியல, 3 நாளா கண் பார்வை இல்லை. ஏன்னா திடீர்னு ஒரு கன்ஃபரன்டேஷன் தான், ஒரு சந்திப்புனா திடீர்னு ஒரு சந்திக்கிறாரு ஏசப்பாவை. இதற்கு முன்பதாக அவர் அறிந்திருக்க கூடாததா இருக்கும். ஏன்னா அவ்வளவுக்கு அவருக்கு ஏசப்பா பத்தி தெரியல. ஆனா இப்போ அங்க பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு ஒன்றும் புரியல. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் வேர்டு அவருக்கு கொடுக்குறார். ஏன்னா இவர் தேவனை இப்போ தரிசிச்சுட்டாரு, இப்போ மனம் மாறி இருக்கிறாரு. வெளியே மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியல, ஆனா இவருக்குள்ளாக ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. இவருக்கு உள்ளாவே பழைய சவுல் இல்லாம இப்போ புதிய பவுலா மாறிட்டாரு. இப்பொழுது நீ எழுந்து காலஞ்சி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். அல்லேலூயா. ஸோ இங்க நம்ம பார்க்கறது என்னன்னா, ஆண்டவர் இவர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி முன்குறித்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால இங்க நம்ம பார்க்குற அப்போஸ்தலர் பவுல எழுப்புறாரு. இப்போ இவர் டைரக்ட் கன்ஃபரன்டேஷன், இவரை ஆயத்தப்படுத்தி இப்போ அங்க கொண்டு போய் ஆண்டவர் மற்ற ஜனங்க மத்தியில தேவன் ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி வைத்ததுனால இவரை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் அங்க கொண்டு போய் விடுறாரு. இப்போ சபைக்கு விரோதமா எழும்பினவர் சபைக்கு சாதகமாக மாறிட்டார். இதுதான் ஆண்டவருடைய செயல்பாடு. நமக்கு தெரியாத ஒரு அற்புதம். பவுல் ஒரு பிரம்மாண்டமான ஒளியை பார்த்ததை நம்ம பார்த்தோம். ஏசப்பா ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட வித்தியாச முறையில பேசுவார். இப்ப இவருக்கு தென்பட்ட விஷயமே வித்தியாசம். பயங்கரமான ஒளியில தென்பட்டிருக்கிறார், இவர் பார்த்திருக்கிறார். நிறைய பேர் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ ஒரு சிலருக்கு தேவ வார்த்தை பிகினிங்ல நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு வார்த்தை மூலமாக பேசுவார். ஸோ அதன் மூலமாக கூட ஆண்டவர் பேசுவார். சொப்னங்கள் மூலமா பேசுவார், விஷன் மூலமாக பேசுவார். சொப்னங்கள் வேற, விஷன் வேற. சொப்னம் இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த ட்ரீம்ஸ், இந்த சொப்னத்தையும் இந்த விஷன், அதாவது ட்ரீம்ஸ் விஷன், இந்த விஷனையும் ட்ரீமையும் எல்லாரும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இது டுகெதர். ட்ரீமை பார்த்தாலும் விஷன்னு சொல்லுவாங்க, விஷனை பார்த்தாலும் ட்ரீம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கிடையாது. விஷன் வேற, ட்ரீம் வேற, சொப்னம் வேற,
விஷன் வேற. விஷன் வந்து எப்படின்னா, நமக்கு ஆண்டவர் வந்து அது வந்து ரொம்ப ரேராக தான் கொடுப்பாரு. ஸோ அது நமக்கு வித்தியாசமாக இருக்கும். தீர்க்க தரிசனம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்குறது என்னன்னா, ஏசப்பா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்கள்ட்ட சந்திக்கிற விதமே வேற. ஒரு சிலர்கிட்ட ஏசப்பா வார்த்தையின் மூலமாக பேசுவார். ஒரு சிலர்கிட்ட ஆண்டவர் சொப்னம் மூலமாகவும் தரிசனம் மூலமாகவும் பேசுவார். ஸோ சொப்னம் வேற, தரிசனம் வேற. சொப்னத்தை வந்து நிறைய பேர் தரிசனம் கூட கம்பேர் பண்ணுவாங்க. சொப்னம் பார்த்தாலும் நான் தரிசனம் கண்டேன்பாங்க, தரிசனத்தை பார்த்தா நான் சொப்னம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்படி இல்லை, சொப்னம் வந்து எல்லாருக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து தூங்க போகும்போது ஆண்டவர் வந்து நமக்கு ரொம்ப ஆழமாக தூக்கத்தில் இருக்கும் பொழுது காண்பிக்கிறது தான் சொப்னம். தரிசனம் வந்து நமக்கு வந்து விஷன் மாதிரி, எப்படி ஒரு டிவி ஸ்க்ரீன் போல் நமக்கு தெளிவாக ஆண்டவர் காட்டுவார். பாதி தூக்கத்தில் இருப்போம், பாதி முழிச்சுக்கிட்டும் இருக்கலாம், தூங்கிக்கிட்டும் இருக்கலாம். அந்த விஷன் வந்து நீங்கள் ரொம்ப ஆண்டவருக்குள்ளாக ப்ரேயர்ஃபுல் லைஃப்பில் இருக்கும்பொழுது அந்த விஷன் தெரியும். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் என்னன்னா, ஸ்பிரிட் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரேராக இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல ஜபத்தில் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது அவங்க ஸ்பிரிட் வந்து வெளியே வந்து அவங்க வந்து சேம் லைக் விஷனை பார்ப்பாங்க. விஷனை இவங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் லைக் பாடி அவுட் ஆஃப் ஸ்பிரிட் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சிலர் வந்து அப்போஸ்தலர் நாட்களில் கண்டது போல், இப்போ பேதுரு வந்து சாப்பிட வெயிட் பண்ணுறாரு. ரொம்ப நீண்ட நேரம் அவர் வெயிட் பண்ணி அப்படியே டிரான்ஸில் போய் தான் அங்கே வந்து ஒரு விஷனை பார்க்குறான்னு கொர்னோலியோவை தரிசிக்கிறதற்கு முன்பதாக நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்குறோம். அதே போல் டைரக்ட் விஷன் ஒரு சிலருக்கு தான் அது கிடைக்கும். அடுத்தபடியாக அது மூலமாக கூட ஆண்டவர் பேசுவார். இவர் வந்து ஜென்டைல்ஸ்க்கு பிரசங்கம் பண்ணவே இல்லை. யாரு? பேதுரு. புறஜாதியாருக்கு அவர் பிரசங்கம் பண்ணவே இல்லை. ஸோ இந்த புறஜாதியாருக்கு அவர் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து இவரை வந்து கொர்னோலியோ வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு முன்பதாக இந்த விஷனை காட்டுறாரு, இந்த தரிசனத்தை ஆண்டவர் காட்டுறாரு. அதன் மூலமாக ஆண்டவர் அவருக்கு பேசுறாரு, அவர்கிட்ட பேசுறாரு, செய்தியை கொடுக்குறாரு. ஸோ காட் ஸ்பீக்ஸ் டு அஸ் பட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஸோ அதனால நமக்கு ஆண்டவர் இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும், அப்படி பேசலையே நமக்கு கிடைக்கிற நம்மகிட்ட ஆண்டவர் ஒரு சிலர்கிட்ட விஷன் மூலமாக பேசியிருக்கவே மாட்டார். அப்போ நீங்கள் வந்து கன்க்ளூஷனில் வரக்கூடாது, ஆண்டவரே கிடையாது, ஆண்டவர் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்மகிட்ட ஒவ்வொருவர்கிட்ட ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் தொடுவார், ஒவ்வொரு விதமாக பேசுவார். ஸோ அதை குறித்து நமக்கு எந்த ஒரு கசப்பு இருக்கக்கூடாது. இல்லை ஆண்டவர் என்கிட்ட வந்து இப்படி காட்சி அளிக்கல, அவங்கக்கிட்ட மட்டும் காட்சி அளிக்கிறாரு, ஏன் என்கிட்ட பேசலை, ஏன் அவங்ககிட்ட மட்டும் பேசுகிறார், அப்படி நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இதே போல தான் ஆண்டவர் வந்து ஒரு முறை என்கிட்ட இன்னும் நிறைய நம்ம வார்த்தை கடந்து போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து 2006 வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் தான் வந்து இந்த பெண்டிகோஸ்டலிசம், அதாவது ஹோலி ஸ்பிரிட்டை நான் நம்பினது நான் தான். ஸோ அதிகமாக ப்ரேயருக்குள்ளாக போகும்பொழுது அந்த வருடமே ஃபுல்லாக நான் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஆண்டவருக்கு சர்வ் பண்ணி வீட்டில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு காலம், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் நான் என்னுடைய ப்ரேயர் லைஃப் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் வந்து நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதிகாலையில் ரொம்ப ஒரு விடியற் காலம் 7 to 8ன்னு சொல்லலாம். ரொம்ப மார்னிங் தான், சூரிய ஒளி கூட பிரகாசமாக இருந்திருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கு முந்தின நாள் ஆண்டவர் வந்து யாத்ராகமம் 33ல் மோசேக்கு தெரியப்படுத்துறது போல், என்னாகமம் 14 அந்த ஸ்கிரிப்சர் இருக்குது. மோசேக்கு வந்து ஆண்டவர் தன்னுடைய மகிமையை பற்றி பேசுகிறாரு. அப்போ மோசே சொல்கிறாரு, மகிமை என்றால் என்ன, எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஸ்கிரிப்சர் வந்து எனக்கு சரியாக புரியலை அந்த வசனம். நான் என்ன பண்ணேன்னா அந்த வசனத்தை இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே தெரியலையே, இதை பற்றி புரியவே இல்லையே, தெய்வ மகிமைனா என்னன்னு எனக்கு விளங்க பண்ணுங்க. ஏன்னா தட் வாஸ் மை இனிஷியல் ஸ்டேஜ் இன் கம்மிங் காட். ஸோ அது என்னுடைய ஆரம்ப காலமாக இருந்தது. ஆனால் அந்த ஆரம்ப காலத்தில் ஒன்றுமே தெரியாது எனக்கு, பைபிளை பற்றி அவ்வளோ தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு நிறைய ட்ரீம்ஸை கொடுத்தாரு. நான் அதை அந்த ட்ரீம்ஸு, அந்த விஷன்ஸு, ஆண்டவர் சொன்ன செய்தி, இதெல்லாம் வந்து அடுத்த புஸ்தகமாக நான் போட்டிருக்கேன். 2 புஸ்தகம் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ அது பிரிண்ட்டுக்கு வரணும். அதுக்கு அடுத்த ஒரு புஸ்தகம், 4வது ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அந்த புஸ்தகம் இன்னும் வெளியே வரல. ஒரு புஸ்தகம் தான் வெளியே வந்தது. ஸோ இந்த புஸ்தகம் ஃபுல்லாக நான் வந்து கண்ட ட்ரீம்ஸு, விஷன்ஸு, அதை ஆண்டவர் என்ன செய்தி கொடுத்தோம். அப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட அந்த மகிமை குறித்து நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.
ஸோ அதை குறித்து நான் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நான் அடுத்த நாள் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே அப்படின்ட்டு ப்ரேயரில் இருந்துகிட்டு இருப்பேன். திடீர்னு ஏன்னா ரொம்ப பீக்காக போயிட்டு இருக்கிறேன் ப்ரேயர்னா, பயங்கர ப்ரேயர். ஸோ ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபுல் டைம் இன் ப்ரேயர் தான். ஸோ இப்படி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சடனாக பயங்கரமான ஒரு ஒளி என் மேலே முகத்தில் வந்து விழுந்துச்சு. நானும் நினச்சேன் இது என்ன ஒளியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அது வரைக்கும் எனக்கு இருந்த ஒரு கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிட்டு. இப்போ ஆண்டவரை நான் இன்னும் நீங்கள் என்ன தொட்டீங்கன்னு சொல்லி க்ளோரி க்ளோரின்னு என்ன அறியாமலே நான் ஷவுட் பண்ணி ப்ரே பண்ணி மகிமைப்படுத்தினேன். பயங்கரமான பிரகாசமான ஒளி. கண்ணு மூடிதான் இருக்குது, ஆனால் எப்படி அந்த ஒளியை தரிசிக்க முடியுது? பயங்கரமான ஒரு ஒளி. அந்த ஒளி என் மேலே வீசிக்கிட்டே இருந்தது பாருங்க. நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவனுக்கு நன்றியை தெரிவித்தேன். அப்போதான் ஆண்டவர் எனக்கு அந்த ஒளியை காட்டினார். இதுதான் தேவனுடைய மகிமை என்று நான் புரிந்து கொண்டேன். அந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு கிஃப்டை கொடுத்துருக்காரு. ஸோ ஆண்டவருடைய அந்த ஒளியை நான் தரிசித்தேன். பிரைட்டர், லைக் not like a sun rays, it is not sun rays, but it kept on just brightening and brightening, illuminating on my face. ஸோ அந்த ஒளியை நான் கண்டேன். அதை தான் மோசே வந்து இங்கே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு பாருங்க. யாத்திராகமம் 33. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கு உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமி மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தைகளின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், தம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும் என்றார். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது நீ என் பின்பக்கத்தை காண்பான், என் முகமோ காணப்படாது என்றார். பாருங்க, மோசே வந்து உங்களுடைய மகிமை விளங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, நான் என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் மகிமை உனக்கு முன்பதாக கடந்து போகும். அப்படின்னா தயவு எல்லாம் ஆண்டோடைய கிருபெல்லாம் அவர் மேல கடந்து போகும். ஆனா அது கடந்து போவதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, கண்மலையின் வெடிப்புல உன்னை வைத்து கரத்தை வைத்து நான் பாஸ் பண்ணுவேன், நான் உனக்கு மேலாக கடந்து செல்வேன். ஸோ இந்த கண்மலை வெடிப்பு தான் கிளெஃப்ட். அந்த கிளெஃப்டுக்கு உள்ள வைத்து தன் கரத்தை மூடுவேன் என்று சொல்றார். ஏன்னா தேவனை பார்த்தா ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது, மரித்து போவார்கள் என்று தேவனை தெரிவிக்கிறார். என் முகத்தை பார்த்தவன் ஒருவனும் உயிர் தப்புவதில்லை அப்படின்னு சொல்லி, அதனால நீ என் பின்புறத்தை காண்பாய் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்றார், நான் என் மகிமை கடந்து போகும் பொழுது என்னையும் நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்றாரு. பாருங்க எவ்வளவு அற்புதமான இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. ஸோ இங்க வந்து இன்னும் நம்ம பார்க்குறோம்னா, தேவன் நம்ம மீட் பண்ண வர்றார். when God visits us, what happens? ஸோ தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது என்ன நடக்குது? முதல்ல தேவன் வந்து தன்னுடைய மகிமையினால நிரப்புறார். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், அவருடைய ப்ராமிஸ் வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். மூணாவது வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நம்ம இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து மகிமையினால் நிரப்புறார், ரெண்டாவது வந்து ப்ராமிஸ் வேர்டு கொடுக்குறார், மூணாவது வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். இங்க ப்ராமிஸ் பெற்று நடந்த ஒரே ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம், அது வந்து ஆபிரகாம். அவர்கிட்ட ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, ஐ வில் மேக் யூ ஃபாதர் ஆஃப் நேஷன், நான் உனக்கு தேசத்தின் பிதாவாக மாற்றுவேன். அதுதான் இன்னைக்கு எவிடன்ஸ் கூட. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு பிதாவாகிய ஆபிரகாம் அவர் தான்
பிதா. ஸோ ஃபாதர் ஆஃப் நேஷன் நம்ம சொன்னா ஆபிரகாம் தான். ஸோ இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு கூட அப்படி ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, வசனம் கொடுத்துருப்பாரு, வார்த்தை கொடுத்துருப்பாரு. அந்த ப்ராமிஸை கைப்பற்று கொள்ளணும். அதை கைவிடாதபடிக்கு நீங்க அதை பாதுகாக்க வேண்டும். ஸோ ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிட்டு அந்த வார்த்தையின் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். பாதியிலே நீங்க நிறைய பேர் பாதியிலே விட்டுருவாங்க. இன்னும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறல என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க நீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதை கடைசி பரிந்த வரைக்கும் நம்ம அதை பாதுகாக்க வேண்டும். அப்படின்னா அதை விசுவாசிக்கணும். இந்த வார்த்தை எனக்கு அப்ளை ஆகும், ஆண்டவர் கொடுத்த இந்த ப்ராமிஸ் என் வாழ்க்கையில கடந்து வரணும். நம்ம அந்த விசுவாசித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். அந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகும், அக்கம்ப்ளிஷ் ஆகும் நம்ம வாழ்க்கையில. ஸோ ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவம் அது கடைசி வரைக்கும் அவர் விசுவாசத்தினாலதான் அவரால் தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு பிரதான முற்பிதாவாக நிற்க முடிந்தது. ப்ராமிஸை அவர் கேரி பண்ணிட்டு போன ஒரே ஒரு நபரை நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாம். ஸோ இங்க என்ன ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு? எப்போ ஆண்டவர் மோசையை சந்திக்கிறாரு, மோசையை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் என்ன ப்ராமிஸை கொடுக்குறாரு? யாத்ராகமம் 34:5-8 நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியம் உள்ள தேவன். பாருங்க எவ்வளவு கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். நமக்கு முன்பதாக கடந்து போகும் பொழுது அவர் நீடிய தயவா நீடிய சாந்தம், பேஷன்ஸா இருக்கிறாரு. நம்ம மேல நம்ம செய்த பாவத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளாதபடிக்கு நம்ம மேல பேஷன்ஸா இருக்கிறாரு. மேகத்துல இருந்து இறங்கி வரும் பொழுது அங்க நம் மத்தியிலே தென்படுகிறார். அவருடைய நாமத்தை ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தையும் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியையும் குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டார். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய இரக்கம் தயவு கிருபை எல்லாம் வரும், ஆனா 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காட்டுகிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறார். ஆனா ஒருத்தன் குற்றவாளி என்று ஆண்டவர் நியாயம் விசாரிக்கும் பொழுது அது 4 தலைமுறை வரைக்கும் அந்த குற்றத்தை பார்க்கிறார் என்று இந்த வசனத்துல தெரிவிக்கிறார். ஸோ இவ்விதமாக ஆண்டவர் வரும் பொழுது அவர் வெறும் கையோடு வருவதில்லை, நம்மை ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை நம்ம மீது தன்னுடைய ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுகிறார். இங்கு தேவனுடைய மகிமையை கண்ட இந்த மோசே, நம்ம சொல்ற ஆண்டோடைய மகிமையை கண்ட இந்த மோசையுடைய முகம் எவ்வளவு பிரகாசமாக மாறுகிறத அதே யாத்ராகமம் 34:29-35 வரை நம்ம பார்க்கிறோம். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். பாருங்க, தேவனுடனே அந்த 2 கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவர் தேவனுடனே சஞ்சரித்து இருந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய வெளிச்சம் அவர் மீது பட்டு அவர் முகம் பயங்கரமாக ஒரு பிரகாசமான முகமாக மாறினது கூட அவருக்கு அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்ப வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சன்னதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாது இருந்தான். அவன் வெளியே தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டு கொள்ளுவான்.
ஹalleluya. இப்போ அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு வரும்பொழுது முகம் பயங்கரமாக பிரகாசித்தது. ஆரோன் மற்றவங்கெல்லாம் பார்த்து பயந்தார்கள். இவருடைய முகம் பயங்கரமாக பிரகாசமாக இருந்தது என்று அவர்கள் பார்த்தாங்க. ஆனா அதை பார்த்த பிறகு மோசே வந்து இவங்க கிட்ட எப்பெல்லாம் பேசுறாரோ அப்பெல்லாம் முகத்துக்கு முக்காடு, நம்ம மேல போடுறது முக்காடை காட்டிலும் இது வந்து முகத்தை வந்து கவர் பண்ற மாதிரி. ஏன்னா அந்த முகத்தை பார்த்தாலே பயம். இப்போ திடீர்னு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு சூரிய ஒளியை போல மாறிச்சுன்னா எல்லாருக்கும் பயம் வந்துடும். அதே போல இவருக்கு மாறிட்டு முகம் பயங்கரமான ஒரு பிரகாசமான முகமாக தெரிந்தது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய சாயல் இவர் மீது பட்டு இவர் ஒரு மகிமையான குமாரனாக தென்பட்டார். ஸோ இவர் மேல அந்த பிரகாசம் இருந்து கொண்டு இருந்தது என்று வேதம் தெரிவிக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் வந்து மோசே பார்க்கும் பொழுது அவரோட பேசும்படி எல்லாம் முக்காடு தான் போடுவார். ஆனால் தேவனோட பேசும் பொழுது அந்த முக்காடை எடுத்துருவார் முகத்துல இருக்கிறது. ஸோ இப்படிதான் மோசே வந்து தேவனுடைய மகிமையில இருந்து வெளியே வரும் பொழுது அவர் முகம் மிகவும் பிரகாசமாக இருந்ததை மற்றவர்கள் பார்த்தார்கள். இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஏசப்பா அவருடைய முகமும் வெளிப்படுத்தல நம்ம பார்க்கும் பொழுது பிரகாசமாக இருக்கிறது என்று வேதம் தெரிவிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:16-17 தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்றார். இங்க பாருங்க, 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார் குமாரன். அவர் வாயிலிருந்து 2 கருக்குள்ளம் பட்டயம் புறப்பட்டது. அவர் முகம் எப்படி இருந்ததுன்னா வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. ஹல்லேலூயா. ஸோ ஏசப்பா வந்து தன்னுடைய முகத்தை மிகவும் பிரகாசமான முகத்தை போல இருக்கிறது. அப்போஸ்தலன் யோவான் வந்து ஏசப்பாவை பார்க்கும் பொழுது ஒரு செத்தவனை போல மாறும் பொழுதுதான் ஆண்டவர் தொட்டு அவருக்கு, பயப்படாதே, நான் தான் முந்தினவரும் பிந்தினவரும் அப்படின்னு சொல்லி தொடுகிறார். மறுபடியும் அவருக்கு பலன் கிடைக்கிறது. ஸோ இங்கே ஏசப்பா கூட அவருடைய முகம் பிரகாசமாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, தேவ சமூகத்துக்கு முன்பதாக நம்ம போனோம்னா அவர் இருக்கிற இடத்துல மகிமையால நிரப்பப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல 15:8 நம்ம பார்க்குறோம். அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்கு பிரவேசிக்க கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அழகா சொல்லியிருந்து, temple was filled with smoke from the glory of God and from his power. No one was able to enter the temple till the 7 plagues of 7 angels were completed. ஸோ நம்ம இங்க என்ன பார்க்கணும்னா, இந்த கடைசி 7 வாதைகள் அது நிறைவேறுகிற காலத்துல ஆண்டவருடைய ஆலயத்துல மிகவும் பிரகாசமான ஒளி கூட சேர்ந்து அந்த ஸ்மோக் அந்த இடத்துல நிரப்பப்பட்டது. அதுதான் தேவனுடைய மகிமை. பிரகாசத்தினாலையும் அவருடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல இருந்தது. அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்ததுனால அந்த மகிமை அந்த இடத்துல சூழ அங்கே யாரும் பிரவேசிக்க இயலாது இருந்தது. யாருமே உள்ள போகக்கூடாதுதான் இருந்தது. அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா 7 வாதைகளுடைய கடைசி காலகட்டத்தில் இப்படி சம்பவத்தை யோவான் பார்க்குறார். ஸோ தேவ மகிமை வந்து தேவாலயத்துல நிரம்பி இருக்கிறத யோவான் இங்க பார்க்கிறார். ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்ய போறேன். அப்பா தகப்பன ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பம் மீது உங்களுடைய கரம் இறங்கட்டும். தகப்பன ஆண்டவரே, நீர் தேவனா இருக்கிறீர். ஐஎம் ஹூ ஐஎம்னு சொல்லுகிற தேவன் ஆண்டவரே, இந்த நேரத்துல உங்களுடைய ஆசீர்வாதம் பொழியும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய மகிமை அவர்களை சூழும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அந்த குடும்பங்கள்ல செழிப்பு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக. இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகட்டும் தகப்பன் ஆண்டவரே. அப்படியே அப்பா தகப்பன் ஆண்டவரே, உங்களுடைய அப்பா தகப்பனே, உங்களுடைய பிரசன்னத்தால குடும்பத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பன் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்பிரிச்சுவல் குரோத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பன் ஆண்டவரே, ஆவி கூறிய வழியில் ஆண்டவரே அவர்கள் வளர்ச்சி அடையும்படி அப்பா தம்முடைய கிருபை நீர் அவர்களுக்கு
காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென்.